லண்டனுக்கு வர வேண்டான்னு நான் சொல்லவே மாட்டேன். ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சுக்குங்க, இங்கே விலைவாசிலாம் ரொம்ப உயர்வாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாரு. ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. நான் அவருக்கு கமெண்ட் பண்ணேன், நீங்கள் எப்போ அப்போ வந்து ஊருக்கு போக போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலே சொல்ல. ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்டாக வந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 20 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண முடியும். 4 வாரத்துக்கு அவங்க ஒர்க் பண்ணாவே 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். நீங்கள் டிபெண்டன்ட் விசாவில் வந்தீங்க அப்படின்னா மினிமம் 40 ஹவர் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். 40 ஹவர் நீங்கள் 4 வாரத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா கேரண்டியாக நீங்கள் சம்பாதிக்கலாம். 40 ஹவருக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து இங்கே ஸ்பான்சர்ஷிப் கிடச்சி நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா மினிமம் 25 லட்சங்க. அதுக்கு மேலே நீங்கள் எப்படி டிமாண்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்றதெல்லாம் உங்கள் கையில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி வீடியோலாம் நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்திக்க பாருங்கள். எப்படியாவது உள்ளே வரதுக்கு உண்டான முயற்சி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த கிளிப்பிங்ஸு யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசில் நான் அந்த டைமில் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்தால் நீங்கள் எவ்வளோ இன்கம் கிடைக்கும், டிபெண்டாக வந்தால் எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படின்றத வந்து அந்த டைமில் நான் பதிவு பண்ணேன். இன்னைய வரலும் அந்த வீடியோ வந்து ட்ரோல் ஆகிட்டே தான் இருக்குது. அதுக்கு கமெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. பொதுவாக அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் இன்கம் சொல்லிட்டீங்க, எக்ஸ்பென்ஸ் பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வீட்டு வாடகை எவ்வளோ, கரண்ட் பில் எவ்வளோ, ஃபுட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, இதை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. இங்கே வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது இல்லாமல் வந்து டிபெண்ட் வந்து வரவங்களுக்கும் வந்து வேலை சரியாக கிடைக்கிறது இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய கொஸ்டின் மார்க்காக அதில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து. ஓகே, எதுக்கான பதில் தான் வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ரெண்டாவது, நான் எவ்வளோ இன்கம் எடுக்கிறேன், நான் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ என்னோட இண்டிவிஜுவல் ஹவுஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் இங்கே யூகேல. ஸோ எனக்கு எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுதுன்றது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்த்துடலாம். பொதுவாக நான் வந்து லண்டனுக்கு வரதுக்கு சொல்கிறக்கூடிய ஒரு இன்னைக்கு கிடையாது. அதாவது இன்றைக்கி நான் ஸ்டடி விசா ப்ராசஸ்லாம் பண்ணி தந்துட்டு இருக்கேன். ஆனால் ஆரம்பித்த புதுசு இல்லை, அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை. அப்பயே நான் சொல்லுவேன், நீங்கள் யூகே வரீங்க அப்படின்னா ஒரு ட்ரம் கார்டை வந்து ஸ்டடி விசா பயன்படுத்தி உள்ளே வந்துருங்க. இங்கே வந்திருக்கவங்க மேக்ஸிமம் வந்து இந்த ரூட்டில் தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லுவேன். ரெண்டாவது, இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இப்போ என்கிட்ட கேட்டுகிட்டே இந்த வீடியோ இவ்வளோ நாள் தலை இன்றைக்கி பண்ணுறது காரணம்னா எகைன் அதே தான். இப்போ ரீசெண்டாக புதுசாக ஊர்லேருந்து இங்கே வந்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வராதிங்க அப்படின்றாங்க. என்னோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்குகிறோம், இல்லை நமக்கு ஒரு பைக்கு வாங்குகிறோம், ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும், அது நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் பெருசாக வைக்குமா வைக்காதா, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா இல்லையா, ஒரு மொபைல் கூட யோசிக்கிறோம்ல. இவ்வளோ விஷயம் யோசிக்கக்கூடிய நபர் நம்ம. இதெல்லாம் நீங்கள் ஒரு 15 லட்சம் to 20 லட்ச ரூபா செலவு பண்ணக்கூடிய நீங்கள் லண்டனுக்கு போனால் வேலை கிடைக்குமா, லண்டனில் போனால் எல்லாம் சீப்பாக இருக்குமா, லண்டனோட எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? அதெல்லாம் 20 லட்சம் செலவு பண்ணி லண்டனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து தெரியுமா? ஓகே, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் நம்ம. ஸோ நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வழக்கத்தோட நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? பயங்கரமான வெயிலுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீராகாரம் வந்து குடிங்க, தண்ணியை சேமிச்சு வைங்க, பக்கத்தில் இருக்க செடி கொடிக்கெல்லாம் கொடுங்க. ஏன்னா அதுவும் ரொம்ப தாகமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த பறவைகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி வைங்க, கொட்டாங்குச்சி ஏதாவது ஒரு பாத்திரத்தெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறது முன்னாடி சொன்னாதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் யூகே வரீங்க அப்படின்னா 2 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி, நான் ப்ரொஃபஷனலாக வந்து நான் படிக்கக்கூடிய ரிலேட்டடாக தான் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரூட் இருக்குது. இல்லை, நான் ட்ரம் கார்டாக யூஸ் பண்ணுறேன், எப்போ நான் உள்ளே வந்தால் போதியா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கேட்டகரி 2. ஓகே, கேட்டகரி 1. இந்த கேட்டகரி ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம ஊரில் வந்து ஸ்டாண்டர்ட் ரேங்கிங், டாப் 10 ரேங்கிங்லாம் சொல்லல, அந்த காலேஜிலலாம் நீங்கள் அட்மிஷன் எடுக்கணும் அவ்வளோ ஈஸியாக. 10th 12th யூஜிலேருந்து நீங்கள் எல்லாம் டாப் ரேங்க்ல இருந்தால் தான் நீங்கள் அந்த போக முடியும். அதே மாதிரி யூகேக்கு நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டாப் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய காலேஜை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் ஒன்று யூகேல வேலை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, கனடா, நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் மைக்ரேட் பண்ண முடியும். இல்லை இந்தியாவுக்கே போனாலும் செம்ம சேலரியில் நீங்கள் போய் உட்கார முடியும். சரிங்களா? ஆனால் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய டாப் ரேங்க் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் எடுக்கிறது ஈஸி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஐஎல்ஸ் நீங்கள் எழுதணும். சில யூனிவர்சிட்டியில் வந்து 7 பேண்டு கேட்பான். சரிங்களா? நம்ம 5.5 எடுக்கிறதுக்கே நம்ம வந்து சில பேர் வந்து கஷ்டப்படுவோம்னு சொல்லுவோம். அங்கெல்லாம் மினிமம் 7 கேட்பான். 6.5 ஆவரேஜாக இருக்கணும், 6.5 ப்ளஸ் இல்லைனா 7 அப்படின்னு கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி போட்டிருப்போம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கோர்ஸ் முடிப்பீங்க. கரெக்டாக கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரியான காலேஜஸ்க்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான ரிலேட்டடாக ஜாப் கொடுக்கக்கூடிய கம்பெனியை நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க. இங்கே இல்லைன்னா வேறு ஏதாவது போவீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஏன்னா அந்த யூனிவர்சிட்டியை உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதாவது அவங்க கேம்பஸில் வேலை கொடுத்து கொடுவான்னு சொல்ல வரல, அந்த உங்களோட சிவியில் இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு போட்டாவே ஒரு வெயிட்டேஜில் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் ஆகும்.
அதுபோக டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. அது எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றது. அப்போ ப்ரொஃபஷனலா அந்த விஷயத்துக்கு தேவையான எல்லா வெயிட்டேஜ் கூட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க ஆட் பண்ண எல்லாம் உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியே வந்து நடக்கும். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இப்போ நீங்க முடிவு பண்ணீங்க இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி எத்தனை பேர் உங்களால போக முடியும்னு. ஓகே, போறவங்க போங்க, போக முடியாதுன்னு நினைக்கிறேங்க. பாயிண்ட் நம்பர் 2, இந்த 2ல அதாவது கேட்டகரி 2ல நம்ம உள்ள வரும்போது இது வந்து ஒரு ட்ரம் கார்டு தான். நான் உள்ள வர்றதுக்கு ஒரு ட்ரம் கார்டா யூஸ் பண்ணிட்டு வரேன், அவ்வளவுதான். அப்ப இந்த ட்ரம் கார்டா யூஸ் பண்ணிட்டு உள்ள வரீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டுங்களா? ஏன்னா வேலையை பத்தி தான் நம்ம கவலைப்படணும். யூனிவர்சிட்டி கவலைப்பட தேவையில்லை. இங்க 99% MBA சூஸ் பண்ணிட்டு தான் உள்ள வரீங்க. உள்ள வந்துடுறீங்களா? உள்ள வந்துட்டீங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யறீங்க? எனக்கு கால் பண்றது மேக்சிமம் அண்ணா ரெஃபரன்ஸ்ல தான் வேலை கிடைக்குன்னு சொல்றாங்களான்னு சொல்றது ஒண்ணு. இன்னொன்னு எனக்கு வந்து நான் பக்கத்துலயே எனக்கு வந்து வேலை வேணும்னு சொல்லி கேட்கறது. இது தாண்டி நீங்க பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல பண்ணக்கூடிய தப்புகள் இது எல்லாத்தையுமே நீங்க அரெஸ்ட் பண்ணாவே இங்க வேலை கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க வேலை எடுக்கிறது வந்து வீட்டிலேயே உட்காந்துட்டு அண்ணா வேலை இருந்தா சொல்லுங்க, மச்சான் வேலை இருந்தா சொல்லுங்க, பங்காளி வேலை இருந்தா சொல்லு, மாமா வேலை இருந்தா சொல்லுன்னு சொன்னீங்கன்னா நீ சொல்லிக்கிட்டே உட்காந்துட்டு தான் இருப்ப. வீட்டுல இருந்தா காசு வாங்கி செலவு பண்ணா உனக்கு வருமானம் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் நீங்க நெட்வொர்க்கை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து மைக்ரேட் பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு லிங்க்டின் நல்லா ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி நீங்க ஷேர் பண்ணலாம். அங்க நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இங்க லோக்கல் சில வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஹோட்டல் வேலைக்கு அப்ளை பண்றீங்கன்னா ஹோட்டல் வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரியே வந்து ஊர்ல வேலை செஞ்ச மாதிரி டம்மியா நீங்க போட்டுக்கணும். அப்படிதான் நீங்க வந்து அப்ரோச் பண்ணாதான் இமிடியேட்டா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, சென்னையில நான் இருக்கேன், திருச்சிக்கு நான் அப்ளை பண்றதுனால இங்க வேலை கிடைக்காது. ஏன்னா இங்க வந்து லோக்கல்ல நீங்க அரௌண்ட் ஒரு 1 hour to 1.5 hours டிராவல் பண்ற மாதிரி இருந்தா தான் உங்களுக்கு கொடுப்பான், ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுப்பான். வெரி ரேர் கேஸ் தான் நீங்க மைக்ரேட் பண்றதெல்லாம் பண்றீங்களா இல்லையானலாம் கேட்கறதெல்லாம் செகண்ட் தான். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து இதை பார்ப்பாங்க. அதை நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. இல்ல நீங்க திருச்சியில இருக்கிறேன், சென்னைக்கு அப்ளை பண்ண, சென்னையில ஏதாவது ரெஃபரன்ஸ் அட்ரஸ் வாங்கி போட்டு அப்ளை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு மைக்ரேட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். ரெண்டாவது, நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து நம்ம ஊர்ல எல்லாத்தையும் நம்மள நேர்ந்து விட்ட மாதிரியே இங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு, பெட்ரோல் சைட்டுக்கு, சிக்கன் ஷாப்புக்கு, ஹோட்டலுக்கு, வேர் ஹவுஸுக்கே போறது இதெல்லாம் வேணாம். இதை தாண்டி நிறைய வேலைகள் இருக்கு நம்ம வந்து ட்ரை பண்றதுக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ற இன்புட் கொடுக்கறதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு தெரியுமா? யாராவது பண்ணிருக்கீங்களா? இங்க இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? இங்க இருக்க ஏர்போர்ட்ல நீங்க போய் ஒர்க் பண்ணலாம், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தெரியுமா? என் ஃப்ரெண்டு ரயில்வேல ஒர்க் பண்ணி இப்போ ஸ்பான்சருக்கு வந்து வாங்கியிருக்காரு. சரிங்களா? நான் வந்து ஒரு ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றதுக்கு வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். நான் அந்த டைம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இன்னொரு செகண்ட் ஜாப் ஒர்க் பண்ணிட்ட இடத்துல. ஸோ அவங்க போய் ஜாயின் பண்ணாங்க. சரிங்களா? அப்போ நீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ எந்தெந்த இடத்துக்கு இதை தாண்டி இந்த சிக்கன் ஷாப்பு இதெல்லாம் தாண்டி நீங்கள் வெளில போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. நம்ம கவுன்சில் இருக்கு இல்லைங்களா? நம்ம இப்போ யூகேல இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த கவுன்சில்ன்றது. அந்த கவுன்சில் ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லை நீங்கள் சொன்னால் அவங்க உங்களுக்கு ஜாப் எடுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணி தருவாங்க. தெரியுமா? ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஸோ இது எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். நமக்கு தெரிஞ்சது எல்லாமே எங்கேயாவது இருக்கக்கூடிய ஹை ஸ்ட்ரீட்டுக்கு போக வேண்டியது, அங்கே இருக்க கடைக்கடையாக ஏறி இறங்கி வேலை இருக்கான்னு கேட்க வேண்டியது. என்னோட மொபைல் எடுத்து பஸ்ஸுன்னு டைப் பண்ணீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50 நம்பர் வரும். ஹை ஸ்ட்ரீட்னு போட்டிங்கன்னா அதில் ஒரு 50 நம்பர் வரும். சரிங்களா? சூப்பர் மார்க்கெட் போட்டிங்கன்னா அதில் ஒரு 50 நம்பர் வரும். ஏன் அப்படின்னா எங்கேயாவது தமிழ் ஒரு வார்த்தை கேட்டுச்சா அவன் என்கிட்ட பேசுறானோ இல்லையா, நான் நேராக போய் என்ன இன்ட்ரோ கொடுத்துப்பேன். நான் வந்து நாமக்கல் டு லண்டன் யூடியூப் சேனலுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் பல பேர் சொன்னதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேராக போவேன். ஏதாவது நீங்கள் எந்த ஊர் என்ன, நான் என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுப்பேன். நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, என்ன விஷயத்தில் இருக்கீங்க, ஓகே அப்படிங்களா, என்னோட நம்பர் நீங்கள் எடுத்துங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது ஒரு வேகன்சி இருந்தால் சொல்லுங்கள். நான் வந்து நிறைய குரூப்ஸில் இருக்கேன், நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கான், என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், தம்பி வந்திருக்கேன். சும்மாவே சொல்லிலாம் நான் கேட்டுலாம் வாங்கிலாம் ரெஃபரன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ என்கிட்ட கான்டாக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃபரன்ஸ் நிறையா வந்து கொடுப்பேன். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் நம்பர்லாம் கொடுத்தலாம் நான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பில்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதெல்லாம் பண்ணாவே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இதை தாண்டி நீங்க எங்கெல்லாம் இருக்கீங்களா அந்த குரூப் எல்லாம் கொஞ்சம் ஃபார்ம் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். இங்க நான் பொறாமையிலே சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன், இந்த மலையாளிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒருத்தன் உள்ள ஒரு வேலைக்கு உள்ள வந்தானா அடுத்த 6 மாசத்துல அவன் பின்னாடி 10 பேர்த்து அந்த இடத்துல உள்ள கொண்டு வந்துருவான். அந்த டீம் எப்படி தான் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இப்போ அவங்க கேட்டகரியெல்லாம் சில பேர் வந்து எக்ஸாம் எழுதுறதுலாம் போவாங்க. அந்த நர்ஸாக இருக்கவங்க, டாக்டராக இருக்கவங்க, அங்கே சமைக்கிறதுக்கு ஆள் வேணும்னா உடனே அவங்க டீம்லேருந்து ஒரு ஆளை கொண்டு விட்டுருவானுங்க. எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியாது. காரணம் என்னன்னா அவங்க நெட்வொர்க் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது. இங்கே நம்ம அப்படி பண்ணுறதே கிடையாது. நான் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி கதறிக்கிட்டு இருக்கிறேன், 10 பேருக்கு மேலே வர மாட்டேன்றானுங்க. ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க்கில் நீங்கள் ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஸோ அது மூலிமா ரெஃபரன்ஸ் மூலிமா நீங்கள் போகிறதுக்கான ரெஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கணும், அப்போ தான் அடுத்தவங்க கேட்கணும். ஸோ அதுக்கு நம்ம தயாராகணும். ஸோ அதை நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மைக்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து வேலைக்கு ஈஸியாக போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிடைச்சிடும். அடுத்தது மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துடும்.
நீங்கள் இப்போ வந்து இன்கம் அப்படின்றது வந்து நீங்கள் 20 ஹவர்ஸ் வீக்லி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா பர் மந்த் 80 ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் காலேஜ் போகிற டைமில், காலேஜ் லீவில் இருக்க டைமில் ஃபுல் டைமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறதை ஒதுக்கி வச்சுட்டு இந்த ப்ரைமரியாக ஒர்க் பண்ணுற ரோல் எடுப்போம். இந்த 20 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 ரூபா 21 காசு, அதாவது 12 பவுண்ட்ஸ் 21 பென்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ 80 மணி நேரம் ஒர்க் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 970 பவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் பர் மந்த்து. இதில் டாக்ஸு கிடையாது. ஓகே, இப்போ இந்த இன்கமில் செலவு, இந்த செலவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூம், முன்னாடிலாம் வந்து ரூம் ரெண்ட் கம்மியாக இருந்தது. இப்போ டெஃபினட்டாக உண்மை தான், ரூம் ரெண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரைசஸ் இருக்குது. அதனால் ரேட் எல்லாத்துலேயுமே ஏறிச்சுன்னு வச்சிங்களேன். ஈவன் மொபைல் பில்லேருந்து எல்லாமே ஏறி இருக்குது. சரி, எல்லாத்தையுமே கணக்கு வச்சுப்போம். இப்போ 350லேருந்து 500 ருபீஸ் அப்படின்றதெல்லாம் வந்து இருந்தது, 600 இருக்குது. நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம 2 பேர்த்தோட தங்குறோம்னா ஒரு ரேட்டு, 3 பேர்த்தோட தங்குறோம்னா ஒரு ரேட்டு, ஸோ சின்ன ரூம்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துக்கிறோம்னா ஒரு ரேட்டு, இப்படிலாம் வந்து இருக்கும். சரியா, இதை வந்து நம்ம ஒரு ஆவரேஜாக 400 பவுண்டு வந்து நம்ம எடுத்துப்போம். சரிங்களா, அப்போ ரெண்ட் வந்து 400 பவுண்டுங்க. அடுத்தது மெயினான ஃபுட்டு. இந்த ஃபுட்டில் டெய்லி நீங்கள் டீ காஃபி சாப்பிட்றீங்க, டெய்லி நீங்கள் வந்து முட்டை சாப்பிட்றீங்க, வாரத்தில் 2 தடவை நான்வெஜ் சாப்பிட்றீங்க. இதெல்லாம் செஞ்சாவே 100 பவுண்டுக்கு மேலே போகவே போகாது. சரிங்களா, அப்போ 400 + ஒரு 100 500. இது அடுத்தது என்ன இருக்கும்? மொபைல் ஃபோனோட எக்ஸ்பென்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் எக்ஸ்பென்ஸு, அதுக்கப்புறம் ஏதாவது வாங்குறீங்க, சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ்லாம் வருது அப்படின்னா இது ஒரு 150 பவுண்டு வச்சுங்க. அப்போ 400 ஒரு 100 ஒரு 150, கிட்டத்தட்ட ஒரு 650 பவுண்டு தான் உங்களோட எக்ஸ்பென்ஸு. இன்னொரு அடிஷனலாக ஒரு 50 பவுண்டு வச்சு 700 பவுண்டு கூட வச்சுக்கோங்க. அப்போ 970 பவுண்டில் ஒரு 700 பவுண்டு போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே கணக்கு பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு என்னங்க வேணும்? இதுக்கு மேலே இதில் எங்கே தப்பு நடக்குது அப்படின்னா, நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த பார்ட் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதை தாண்டி காலேஜ் லீவ்லாம் வந்து அப்போ 40 ஹவர்ஸ் ப்ளஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அப்போ அந்த இடத்துல கணக்கு பண்ணி சில லீவ்லாம் வந்து 1 மாதம் வரும். அப்போ 1 மாதம் லீவ் இருந்தால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2000 பவுண்டு நீங்கள் சம்பாதிச்சிடுறீங்க. ஆவரேஜ் அதையும் எடுத்துங்க. ஏன்னா காலேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்தில் லீவ் கிடச்சிருது. அப்போ அதில் நீங்கள் 2 ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறீங்க. அப்போ அதில் எவ்வளோ பவுண்டு வருதுன்னு யோசிச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க தப்பாக எடுத்துக்கூடாது. நீங்கள் யங்ஸ்டர்ஸு டெஃபினட்டாக வந்து ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறது, ஊர் சுற்றணும்னு நினைக்கிறது எல்லாமே கரெக்டு தான், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் உள்ளே வர்றது எதுக்கு? உள்ள ட்ரம் கார்டாக யூஸ் பண்ண வரேன்னு சொல்கிறேன். அத்தனை பேருமே சம்பாதிக்கணுன்றது தான் வரும். ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா? உள்ளே வந்த உடனே போயிட்டு ஒரு மொபைல் வாங்கணும்னு போட்டு ஒரு இஎம்ஐல வாங்க வேண்டியது ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸு, அதை கொண்டு வந்துடுறீங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க? வேலைக்கு போகாமே இருந்தாலும் சரி, போனாலும் சரி, குரூப் சேர்ந்துக்கிட்டு பார்ட்டின்றீங்க. நீங்கள் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்றது கிடையாது. நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ டெஃபினட்டாக ஃப்ரெண்ட்ஸுன்னும் போது ஒரு பார்ட்டி பண்ணுறது எல்லாம் கரெக்ட், நோ டவுட். பட் ஆனால் வருமானத்தை வச்சுக்கிட்டு பண்ணாமல் வருமானத்தை மீறி செலவு பண்ணிங்கன்னா எப்படி அவங்களால மிச்சம் பண்ண முடியும்? சும்மா பார்ட்டின்றீங்க. இங்கேருந்து ஹோட்டலுக்கு போக வேண்டியது, சினிமா தேட்டருக்கு போக வேண்டியது, பார்க்குக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது, இங்கேருந்து நான் ஸ்காட்லாண்டு போயிட்டு வந்தேன்னு சொல்ல வேண்டியது, இதெல்லாம் பண்ணணுமா? இதுக்கெல்லாம் டைம் எடுத்து பண்ணுங்க. போக வேண்டாம்னு சொல்ல, டெஃபினட்டாக நம்ம என்டர்டைன்மெண்ட்ன்றது வேணும். இந்த ஊரை பொறுத்தவரை நம்ம ஒரு இடத்துக்கு போய் தான் பண்ணுறது. நம்ம இருக்கிற இடத்துல நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ வாக்கிங்கில் போனாவே பல விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். அது எந்த இடமா இருந்தாலும் சரி. இந்த இடத்த நம்ம வந்து ஸ்மெல் பண்ணுறது, இந்த விஷயத்த செலவு இல்லாமல் கற்றுக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகுங்க. நான்லாம் லண்டன் டவர் பிரிட்ஜுக்கு வெறும் 15 நிமிஷம் டிராவலில் இருந்தவன். ஆனால் அந்த இடத்துக்கு 1 வருஷம் கழிச்சு தான் நான் போய் அங்கே நின்று ஃபோட்டோவே எடுத்தேன் நான். புரியுதுங்களா? ஸோ இதை நான் பண்ணேன், நீங்கள் பண்ணணும்னு சொல்ல வரல. நான் சொல்கிறேன், நான்லாம் 6 மாதம் லண்டன் வந்து 6 மந்த் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன் நான். அதே என்னோட ஒய்ஃபுக்கு பர்த்டே அப்படின்றதுனால அன்றைக்கி நான் போனேன். இதை நான் சொல்கிறது எதுக்குன்னா, மிச்சம் பண்ணுறதுக்கான வழியை தெரிஞ்சுங்க. இப்போ நான் எல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எந்த சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் க்ளோசிங் டைமுக்கு தான் போவேன். நான் க்ளோசிங் டைம் போனேன் அப்படின்னா, சரி எக்ஸாம்பிள் இப்போ நான்வெஜ் வாங்குறேன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு 5 பவுண்டு இருக்குது, ஒரு 10 பவுண்டு இருக்குன்னா 50% டிஸ்கவுண்ட்டில் எடுத்துரும். அப்போ எனக்கு 5 பவுண்டு லாபம் வந்துடுதுங்களா? ஒன்று. அதே மாதிரி சில வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் க்ளோசிங் சேல்னு சொல்லிட்டு ஒரு 30% 70% வரல டேல் சேல் போட்டுருவோம். அப்போ அதுலலாம் நான் எடுப்பேன், எனக்கு மிச்சம் கிடைக்கும். அதே மாதிரி என் பக்கத்தில் சேரிட்டி ஹவுஸ் இருக்குது, அங்கே போனால் ஒரு 2.5 பவுண்டு கொடுத்தனா ஒரு 10 பவுண்டு 15 பவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான பொருள், அது வெஜிடபிள்ஸ், வெங்காயம், தக்காளி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும், நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி நாங்களாம் தக்காளி, உருளைக்கிழங்கு, வாழைப்பழம்லாம் வெளில காசு கொடுத்து வாங்கினதே கிடையாது. எல்லாமே அங்கிருந்தா நான் வந்து எடுத்து வந்துடுறேன். அதே மாதிரி நிறைய ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆப்லாம் இருக்குது. அதிலெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா லோக்கல் ஃபுட்டுலாம் ஃப்ரீ ஸ்பான்சர் கிடைக்கிற ஃபுட்டுலாம் இருக்கும், ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதெல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அப்போ நம்ம வந்திருக்கிறது மிச்சம் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல எல்லாம் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களால் இன்கம் இங்கே சேவிங்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே எக்ஸ்பென்ஸ் அதிகமாக தான் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்ல. அதே சேம் டைமு நீங்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுங்க.
தமிழ்நாட்டில் நீங்கள் படித்து முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து வேலை கொடுத்துட்றானா, இல்லை ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது மாதம் ஆனால் 10% வந்து வருஷத்துக்கு ஒரு 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறானா, குறைக்கிறானா, இல்லை பெட்ரோல் வாங்கினா வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறானா, கரண்ட் பில் ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறானா, எதுங்க கொடுக்குறான்? அங்கே 10,000 வாங்கிட்டு நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறோம், இங்கே 1 லட்சம் வாங்கிட்டு லீட் பண்ணுறோம், அவ்வளோதான். இங்கே இருக்கும்போது அந்த சொசைட்டியில் வேறு ஸ்டேஜ் நமக்கு வந்து மாறும்போது அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்கள் லண்டனுக்கு உள்ளே வந்தவன் ஃபஸ்ட்டு கிடைக்கும் போது இது 1 பவுண்டா, இது 2 பவுண்டா, இது 3 பவுண்டான்னுவான். அதே 2 மாதம் கழிச்சு பாருங்க 10 பவுண்டு, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லுவான். அப்படியே மாறிடும். ஸோ நீங்கள் வரக்கூடிய இன்கமுக்கு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். அந்த இன்கம் எப்படி சேவிங்ஸ் பண்ணணுன்றதை பிளான் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இப்படி நம்ம ஊர் மாதிரி அடிச்சு நவுத்துட்டாலும் வாரத்தில் 4 நாள் கடையில் போய் சாப்பிட்றது, 2 நாள் வேலைக்கு போனால் 2 நாளைக்கு லீவ் போகிறது எல்லாம் பண்ணிங்கன்னா 5 பைசா அவங்களால மிச்சம் பண்ண முடியாது. நான் சொன்னது இப்போ எல்லாமே உண்மை. இதை யாரும் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாமே நான் பதில் கொடுத்தேன். ஸோ வேலை எப்படி எடுக்கலான்றதை சொல்லிட்டேன். காலேஜ் எப்படி தேர்ந்தெடுத்தா அவங்க ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நான் வந்து சொல்லிட்டேன் நான். ஸோ இதை தாண்டி வேலைக்கு போனீங்கன்னா எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியும், உங்களுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். இப்போ இப்போ சாப்டருக்கு வரேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒர்க் பண்ணுறது வந்து க்ளோஸ் டு ஒரு 55 ஹவர்ஸ் வந்து இருப்பேன். நான் சம்பாதிக்கிறது அதிகம் தான், அதை நான் சொல்ல வரல. ஸோ ஏன்னா அதை நான் காட்டுறதுக்கு விரும்பவும் இல்லை. இப்போ கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டேரிஃபே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 55 மணி நேரத்துக்கு நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் கூகுளில் செக் பண்ணாலும் தெரிஞ்சாலும், யூகே கவர்மெண்ட் வெப்சைட்டில் பார்த்தாலும் தெரிஞ்சு போயிடும். கரெக்டாக பார்த்துக்குங்க. அப்போ 55 மணி நேரம் நான் வந்து கிட்டத்தட்ட 55 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போயிடுவேன். ஆவரேஜாக 55 ஹவர்ஸ் எடுத்துக்கங்க நீங்கள் நான் ஒர்க் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு டைமாக நான் பார்த்து ஒர்க் பண்ணுவேன். என்னோட பர்சனல் ஒர்க்குக்கும், நான் இந்த யூடியூப் சேனலுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும், மற்ற அதர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கும் நான் வந்து இந்த வாரத்தில் 7 நாளில் இருக்கக்கூடிய டைமை தான் யூஸ் பண்ணுறேன். அதை தாண்டி வீக்லி 55 ஹவர்ஸ் நான் வந்து ஒர்க் பண்ணிடுவேன். இப்போ நான் வந்து இண்டிவிஜுவலாக தான் வீடை வந்து நான் எடுத்திருக்கேன் நான். ஸோ எங்கள் வீடு, கரண்ட் பில்லு, மற்ற அதர் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஓகே 2 lakhs வச்சுக்கலாம். நம்ம ஊர் காசுக்கு 2 lakhs ப்ளஸ் ரவுண்டாக நீங்கள் 2 lakhs வந்து வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் நாங்கள் மிச்சம் பண்ணுவோம்னா ஃபுட்டு தான். ஃபுட்டு வெளியில் போய் சாப்பிட்றது ரொம்ப ரேரு. அதில் நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். ஊரில் இருக்கும்போது அதே தான், வெளில சாப்பிட்றது பிடிக்காது. வீட்டில் எதாக இருந்தாலும் பழைய இருந்தாலும் வீடு அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட பழக்கம். ஸோ இங்கேயும் அதே தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். வீட்லேயும் அதே மாதிரி தான். ரொம்ப ரேராக நாங்கள் வெளில போய் சாப்பிட்றோம், ஆனால் ரொம்ப ரேராக தான். சும்மா வெளில ஊர் சுற்றுறது, ஒரு பார்க்கு போகிறது, பிக்னிக் போகிறது அந்த மாதிரி கிடையாது. இதுவரையிலும் நாங்கள் வந்து 3 years ஆயிடுச்சு ஒரு சினிமா ஒரு தேட்டரில் போய் நாங்கள் பார்த்தது கிடையாது இங்கே யூகேல. ஸோ எந்த இடத்துல எல்லாம் மிச்சம் பண்ணுமோ அப்படிதான் நாங்கள் வந்து இங்கே வந்து மிச்சம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி குளிக்கிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த தண்ணி வந்து ரொம்ப சிக்கனமாக தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பக்கெட் வாங்கி சவரில் குளிக்காமல் பக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு ஸோ பக்கெட் கணக்கு பண்ணி நாங்கள் வந்து குளிப்போம். அதே மாதிரி கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் லைட்டை போடுறது அந்த மாதிரி விஷயத்த நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ ஹீட்டரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் போடுறோம்னா அந்த 1 மணி நேரம் கழிச்சு அது எவ்வளோ நேரம் அந்த கதை இருப்போ அது வரல யூஸ் பண்ணுறது. சரி, எதுக்கு சொல்கிறேன்னா, இது நீங்கள் சில்லத்தனமாக இருக்க நினச்சிடாதீங்க. மிச்சம் பண்ணணும்னா வேறு வழி கிடையாதுங்க. நம்ம வெளிநாடுக்கு வந்திருக்கிறோம், ஒரு 10 ரூபா மிச்சம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரெடியாக இருப்போம். அதே மாதிரி ஒர்க் பண்ணும்போது எவனா சிக்காயிட்டான் கூப்பிட்டானா அடுத்த சைண்டை ஓடி போயிடுவேன் நான். ஏன்னா 1 மணி நேரம் கூப்பிட்டா கூட போவோம் நாங்கள். ஏன் அப்படின்னா அந்த 1 மணி நேரம் காசு எனக்கு வந்து கிடைக்கும், சும்மா கிடையாது இல்லைங்களா. ஸோ யோசிச்சு பாருங்க, 1 மணி நேரம் நான் உள்ளே போயிட்டு வந்தேன் அப்படின்னா நம்ம இன்னைக்கு கணக்கு எடுத்துக்கிட்ட ஒரு 1300 எனக்கு வந்துடும். இன்னைக்கு கவர்மெண்ட் கொடுக்குற கணக்கே வச்சுப்போம் நம்ம. அது எதுக்கு விடணும், நம்ம அப்படிதான் நினச்சிட்டு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் நம்ம. ஸோ என்னோட இன்கம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் 2 பேர் ஒய்ஃபு நானும் 2 பேருமே ஃபுல் டைம் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம். பட் நீங்கள் ஆவரேஜாக கணக்கு பண்ணிங்க. நான் வீடு தனியாக தான் எடுத்துருக்கேன். நான் யாருக்கும் வீடை வந்து நான் வாடகை ஷேரிங்லாம் கொடுக்கல நான். ஸோ எல்லா எக்ஸ்பென்ஸும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். ஸோ எனக்கு தேவையான விஷயத்தை நான் பார்த்து தான் இருக்கேன். முன்னாடி காட்டிலும் இப்போ நான் சில விஷயங்கள் எக்ஸ்பென்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ பண்ணாமல் இல்லை, ஏன்னா பசங்க இருக்கனால சில நேரத்தில் சில விஷயங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உள்ளே படிக்க வரீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கேட்டகரியிலையும் உள்ளே வந்து சேவிங்ஸ் பண்ணுற கேட்டகரியும் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். தேவையில்லாமல் அதாவது யங்ஸ்டர் இருக்கும்போது நம்ம சுற்றுறது வரது எல்லாமே கரெக்டு தாங்க, இல்லைன்னு சொல்ல. ஸோ நான் பேரண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், அவங்க பசங்களாம் இங்கே இருக்காங்க, பொண்ணுங்களாம் இருக்காங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்றத செக் பண்ணிட்டே இருங்க. அவங்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்குங்க. கரெக்டாக வருதா போகுதான்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. சரி, என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தேவையில்லாத குறைகள், நீங்கள் உங்கள் மேலே இருக்கக்கூடிய தப்பை மறைச்சிட்டு அடுத்தவனை குறை சொல்கிறதுல எந்த வகையில் நியாயமாக இருக்குன்னு தெரியல. நம்ம ஜாலியாக சுற்றணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸு போகணும் வரீங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து சப்போர்ட்டே வேறு யாருமே கிடையாது. எங்கேயோ இருந்து ஒருத்தன் வரவன் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகும், அவங்க கூட தான் நம்ம பேசணும், அவங்க கூட தான் டைம் பாஸ் பண்ணணும், இதெல்லாம் ஓகே தான். அனாவசிய செலவுகள் அதெல்லாம் குறைச்சினாவே உங்களுக்கு கிடைக்கும். வேலையை வந்து தேடும் போது இந்த 4 செக்டாரை தயவு செஞ்சு மறந்துட்டு மற்றதெல்லாம் தேடுங்க, உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. நீங்கள் வந்து சும்மா உள்ளே இருக்க ஒரு யூனிவர்சிட்டியை பயன்படுத்திட்டு எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி சொல்கிறதுல எந்த பிரயோஜனமே வந்து கிடையாது. ஸோ நமக்கான வாய்ப்புகள் வந்து எந்த இடத்துல இருக்கு அங்கே போயிருங்க.
அதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு நான் வந்து எனக்கு வாய்ப்பு எனக்கு இங்கே இருக்கக்கூடிய காம்படிஷன்ஸில் போட்டி போகிற அளவுக்கான தகுதி என்கிட்ட இல்லாத போது அதில் போட்டி போட்டுட்டு இருக்கிறனால எந்த யூஸ்மே வந்து கிடையாது. ஸோ நமக்கு எங்கே வாய்ப்பு கிடையாது அங்கே போய் இங்கே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், கிடைக்காமல போக போகிறது கிடையாது. டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பணம் கொடுத்து இது பண்ணுறதுலாம் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இங்கே கம்பெனி ஓப்பன் பண்ணி காட்டுறது ரொம்ப ஈஸியான வேலை. ஸ்பான்சர் லைசன்ஸ் வாங்கிக்கிறதும் பெரிய டாஸ்க்கான வேலை கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் கவர்மெண்டோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டுலாம் ஒருத்தர் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கம்பெனி லாங் ரன்னில் இருக்குமா அப்படின்றத பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்பான்சருக்கு பணம் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. கம்பெனி இருக்கிறத வச்சுனா பண்ணாதீங்க. இங்கே வந்து ஒரு ஆஃபீஸோட அட்ரஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மாதத்துக்கு ஒரு 25 பவுண்டு, அதாவது நம்மளுக்கு 2500 கொடுத்து நாவே கொடுத்துருவோம். இப்போ என்னோட ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பவுண்டு தான் நாங்கள் செலவு பண்ணுறோம். ஒரே ஒரு சேர் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இங்கே நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ்லாம் வந்து எடுத்து வச்சு இப்படி சேர் போட்டு டெக்கரேட் பண்ணி காட்டணும்னா அதுக்கு தேவையாக இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக பண்ணி எல்லாமே பண்ணிடுவாங்க. இதெல்லாம் காட்டியே உங்களை ஏமாற்றிடுவாங்க. அதனால் இதெல்லாம் ப்ரூஃபாக எடுத்துட்டுலாம் நீங்கள் வந்து பணத்தை கட்டாதீங்க. எத்தனை வருஷமா இந்த கம்பெனி இருக்குது இது எல்லாமே நீங்களே வெப்சைட்லேயே செக் பண்ணிக்கலாம். கம்பெனியோட ஓனர் யார், என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்ணுறாங்க, இந்த கம்பெனி எப்போ ஓப்பன் பண்ணாங்க, இது எல்லாமே வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் பணம் கொடுக்கதான் வேணும். எனக்கு பொறுத்தவரைக்கும் பணம் கொடுக்கல ஈடுபாடு கிடையாது. பட் அது ஒரு ஆப்ஷன்லேயே நீங்கள் நினைக்கும் போது ஸோ இப்படி தான் பண்ணணும்னு நினைக்கும் போது அதை யோசிச்சுக்கிங்க. அதை நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து இதுவரையிலும் வேலை வாங்கி தரோன்னு ஒருத்தட்ட ₹1 வாங்கி நாங்கள் பண்ணது கிடையாது. நாங்கள் பண்ணுற சர்வீஸ் கன்சல்டிங் நாங்கள் பண்ணித்தரோம், CV ரெடி பண்ணி தரோம். நாங்கள் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கூடிய கண்ட்ரி, கம்பெனி, ஏஜென்சியோட லிஸ்ட், ஏஜென்சினா ப்ரொஃபஷனல் ஏஜென்சி லிஸ்ட் எடுத்துறோம். இந்த மாதிரி வேலைகளுக்கு நாங்கள் சார்ஜஸ் வாங்குறோம். அதே மாதிரி விசிட்டர் விசா வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் வாங்கிட்டு பண்ணுறோம். ஆனால் வேலை வாங்கி தரேன், உனக்கு இந்த கம்பெனியில் வாங்கி தரேன், இந்த வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இதுவரையிலும் ஒருத்தன்ட்ட ₹1 நாங்கள் வாங்கினது கிடையாது. ஸோ அதெல்லாம் தெளிவாகவே நாங்கள் வந்து இருக்கோம். ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே பண்ண முடியும் போது நீங்கள் ஏன் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான். ஏன்னா பல நபர்கள் வந்து இப்போ நீங்கள் சில கமெண்ட்ஸ்லாம் பாருங்கள், என் தம்பி போனது வந்து உங்களால தான், என் தங்கச்சி போனது உங்களால தான், என் புள்ள போனதுலாம் அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, சத்தியமே எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க என்னன்னா அந்த ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, போகிறாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன், கரெக்டாக பிளான் பண்ணுங்கள், போகலாம். இப்போவும் என்னோட கருத்து, லண்டனுக்கு வரீங்களா வாங்க, ஆஸ்திரேலியா போகிறீங்களா போங்க, நியூசிலாந்து போகிறீங்களா போங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. லண்டனில் நான் இருக்கனால ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்க, வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். காலேஜ் முக்கியம். காலேஜ் பக்கத்தில் இருக்கீங்கன்னா அந்த ஏரியாவில் வேலை கிடைக்குமான்னு பார்த்துங்க. இல்லை அப்படின்னா எப்பயுமே நீங்கள் வேலை கிடைக்கிற இடத்துல தங்கிறதுக்கான பிளானை வந்து பண்ணிக்கிங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வாரத்தில் 2 நாளைக்கு மேலே காலேஜ் இருக்காது. அப்போ நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம். சரிங்களா? அப்போ வேலைக்கு தான் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஏன் சொல்கிறோம்னா திடீர்னு அவன் எக்ஸ்ட்ரா கூப்பிட்டு வேலை கொடுப்பான், அதுக்கு எக்ஸ்ட்ரா காசை வந்து கையில் கொடுத்துருவான். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் காலேஜ் பக்கத்தில் இருந்துட்டு வேலை ஒரு பக்கம் போகும்போது டிரான்ஸ்போர்ட் கன்வீனியன்ட்டாக இல்லை அப்படின்னா அவங்களை கூப்பிட மாட்டான். ஸோ அதனால் வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய செகண்ட் கேட்டகரியில் இருக்கவங்க இந்த சாய்ஸை வந்து எடுத்துக்கோங்க. காலேஜ் பக்கத்தில் இருக்கிறதோட வேலை எங்கே கிடைக்குதோ அங்கே வந்து இருக்கிறதுக்கு உண்டான முயற்சியை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னதை வந்து யாரையும் வந்து கஷ்டப்படுத்தணுன்றதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க கருத்தை சொல்கிறதுக்கு முழு சுதந்திரம் வந்து இருக்குது. பட் நம்ம சொல்கிற கருத்துனால யாருக்காவது ஒருத்தர் பாதிப்பு உருவாக்கணும் அதை சொல்லாதீங்க. நீங்கள் குரூப்பாக உட்காந்து பசங்கள்லாம் சேர்ந்துட்டு வீடியோ போகிறீங்க, வேலை எல்லாம் கஷ்டப்படுறான், மச்சான் கஷ்டப்படுறான், தம்பி கஷ்டப்படுறான்னு. திரும்ப சொல்கிறேன், இவ்வளோ காசை கொடுத்துட்டு வரவங்கலாம் யோசிக்காமல் உள்ளே வந்து பணத்தை கொடுத்து யோசிக்கிறதுல எந்த லாஜிக் இருக்குது? நீங்கள் வந்து நல்ல யூனிவர்சிட்டியெல்லாம் டாப் ரேங்கில் இருக்க யூனிவர்சிட்டிலாம் சூஸ் பண்ணாமல் இங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் போயிட்டு நீங்கள் அட்மிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான ஜாப்ஸ் வேணும், நான் போனால் இப்படி தான் போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே அதுக்கான வாய்ப்பு 1% கூட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ இங்கே பல மல்டி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸில் வந்து பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கான ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அது தெளிவாக பிளான் பண்ணுங்கள். ஹெல்ப் கேட்டால் கட்டாயம் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக என்னால் முடிஞ்ச விஷயத்தை நான் வந்து கைட் பண்ணுறேன், சொல்கிறேன் உங்களுக்கு வந்து. சரிங்களா? திரும்ப சொல்கிறேன், நானும் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஃபேமிலி இருக்குது, எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் தான் இந்த வேலையை பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு தேவை எந்த அளவுக்கு இருக்கோ, நீங்கள் எந்த அளவுக்கு என் கழுத்தில் கத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் வருவேன் நான். சரிங்களா? அதை விட்டு நீங்கள் வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் நான் வரலன்னா நான்லாம் வரவே மாட்டேன். நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் நான். சரிங்களா? ஸோ நீங்கள் பேசிட்டு போய் இன்னொருத்தர் அவர்கிட்ட பேசிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் என் வேலையை பார்த்துட்டு ஓடிடுவேன் நான். ஸோ உங்கள் தேவைகள் இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளோஸ்அப்லேயே நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நான். சரிங்களா? ஏன்னா உண்மையாக நான் சொல்கிறேன், நான் தவறாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இங்கே வரலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. என்னோட ஸ்ட்ராங்கான கருத்து, தயவு செஞ்சு வாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், சின்னதாக ஒரு ஓட்டை கிடைச்சா கூட அதுக்குள்ளே பூந்துட முடியும்னா கஷ்டப்பட்டு உள்ளே பூந்து வந்துடுங்க. அதுதான் என்னோட கருத்து. இது டே 1லேருந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். ஸோ உதவி தேவைப்படுறவங்க எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோட நான் வந்து உங்களுக்கு சந்திக்க வர இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுவது நான் உங்கள் நம்ம தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.